யாழ் மாவட்டத்தின் ஆட்டோ சங்கம் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வரலாற்றைக் கொண்டது. ஆட்டோ சாரதி தொழிலை நம்பி இந்த சங்கத்தின் மூலம் பதிவு பெற்று 2000 ஆட்டோ ஓட்டுநர்கள் தமது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றார்கள். 2000 ஆட்டோக்கள் பதிவு என்பது 2000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையே குறித்து நிற்கின்றது. இந்த சாரதி தொழிலை நம்பி 2000 குடும்பங்கள், இந்த 2000 குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இதை நம்பியே வாழ்க்கை நடத்தி வருகின்றார்கள். தற்போது இந்த 2000 குடும்பங்களின் வாழ்வாதாரமும் நிர்கதியாக்கி விடப்பட்டிருக்கிறது. ஆட்டோ ஓட்டும் தொழிலில் புதிய நிறுவனங்களுடைய வருகை இவர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்திருக்கிறது. எங்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கின்றது, எங்களை நம்பியும் பல பொறுப்புகள் இருக்கின்றது, எமது வாழ்வாதாரத்தை எம்மிடமிருந்து பறைக்காதீர்கள் என்று இவர்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் இவர்களின் குரலுக்கு செவி சாய்ப்பவர்கள் யாருமே கிடையாது. சாதாரணமாக பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக விலை கேட்கின்றார்கள் என்று தற்போது நம்மில் பலர் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதிய நிறுவனங்களுடைய வருகை, அவர்கள் தருகின்ற சலுகை நம்மவர்களுக்கெல்லாம் பிடித்திருக்கிறது. இருந்தாலும் இந்த சலுகைகள் யாரை சென்றடைகின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தை நடத்தும் தனிப்பட்டவர்களுடைய வாழ்வாதாரத்தை தாண்டி ஒரு நிறுவன முதலாளிக்கு இந்த பணம் போய்ச் சேர்கின்றது. நம்மில் பலருக்கு எழுகின்ற சந்தேகம், நிறுவனங்களில் வாடகைக்கு அமர்த்தப்படுகின்ற ஆட்டோக்கள் எவ்வாறு விலை குறைவாக சேவைகளை வழங்குகின்றது? ஏன் ஆட்டோ சங்கங்கள், அதன் மூலமாக இயங்குகின்ற சாரதிகள் சற்று அதிகளவான பணத்தை வசூலிக்கின்றார்கள்? இப்படி நம்முள் பல சந்தேகங்கள் இருக்கின்றது. அந்த சந்தேகங்களுக்கான தீர்வுகளையும் அந்த சந்தேகத்திற்கான விளக்கங்களையும் இந்த காணொளி காத்திரமாக பதிவு செய்கின்றது. திரைமறைவில் என்னென்ன விடயங்களெல்லாம் நடைபெறுகின்றது, யார் யாரெல்லாம் இதன் மூலமாக சம்பாதித்துக் கொள்கின்றார்கள், இதற்கெல்லாம் என்ன முடிவு எட்டப்பட வேண்டும்? இந்த ஆட்டோ சங்க சாரதிகளுக்கு அரச அதிகாரிகளிடமிருந்து எப்படியான முடிவுகள் வேண்டும்? இப்படி பல விடயங்களை அலசப்போகின்றது இன்றைய உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இடம் யாழ் மாவட்டத்தினுடைய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய சங்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாரதிகளுடைய சங்கம். இந்த சங்கம் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட சங்கம். மிகப்பெரிய நன்மைகளை பயனாளிகளுக்கு, அதே நேரத்தில் ஆட்டோ சாரதிகளுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சங்கம். அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்மி என்ற ஒரு நிறுவனத்தினுடைய வருகை, இது தவிர ஊபர் என்ற நிறுவனத்தினுடைய வருகை, இப்படியான புதிய புதிய நிறுவனங்களுடைய சாரதிகளுடைய, ஆட்டோ சாரதிகளுடைய வருகையானது இந்த சங்கங்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது. ஒரு பக்கம் பயனாளிகள், குறிப்பாக மக்கள், இதிலே லாபம் ஈட்டக்கூடிய முறையிலே மக்களுக்கு மலிவாக பயணங்களை தருகிறோம் என்ற ரீதியிலே இங்கே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இவ்வாறான நிறுவனங்கள் இப்போது மக்களுக்கு பல பாரதூரமான விளைவுகளை தருகின்ற நிறுவனங்களாகவும், அதே நேரத்தில் இப்படியான ஒரு சங்கங்களை இவர்கள் காலம் காலமாக நிறுவி பயனாளிகளுக்கு பயன்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற சமகாலத்திலே இப்படியான சங்கங்களுடைய வருகை இவர்களை நம்பி தொழில் செய்கின்ற இந்த ஆட்டோ சாரதிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற விதமாக இப்போது மாறியிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களைத்தான் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் நாங்கள் பேசி என்னென்ன துன்பங்களை எல்லாம் இந்த சாரதிகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள், தொழில் ரீதியாக எப்படியான இக்கட்டான சூழலுக்குள்ளே அவர்கள் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார்கள், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏன் அவர்களுடைய கவனங்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை இது என்பது தொடர்பான விடயங்களையும் இன்றைய நாள் நிகழ்ச்சி அலசப் போகிறது. எனவே வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்ளலாம் இந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை. வணக்கம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவு 37 வருஷமாக இந்த சங்கம்
சரியான கட்டுக்கோப்புக்குள்ளே இயங்கி கொண்டு இருக்குது இந்த சங்கம், ஆட்டோ சங்கம்ங்கிற தலைமைச் சங்கம். இது நாங்கள் ஃபுல்லாக யாழ் மாவட்டத்துக்கு எல்லா இடமுமே இந்த தலைமைச் சங்கத்துக்கு கீழே தான் சங்கம் இயங்கி கொண்டே இருக்கிறது, எல்லா தொழிலாளிகளும். அடுத்த இப்போ தொழிலாளிகள் மத்தியில் என்னென்னா எல்லாருமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தங்களோட தொழில் ஃபுல்லாகவே பாதிக்குது. இதுக்கு தலைவர் நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுத்து தாரீங்கள் இல்லை, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 10 ஆட்டோவாக நின்று கொண்டு தங்களோட தொழிலை வாழ்வாதாரத்தை ஃபுல்லாகவே மடங்குபடுகின்றது. மற்றது நாங்கள் அன்றன்றாடு பெட்ரோல் இன்றைக்கு 85 ரூபா மட்டும் கூட இருக்குது. இப்படி ஒரு நிலப்பாட்டை நீங்கள் ஒரு இடத்துல கதைச்சி எங்களுக்கு ஒரு சரியான முடிவு எடுத்து தாங்க கொண்டு ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நாங்கள் வந்து யாழ் மாவட்டம்ன்றது நைனாதீவில் இருந்து பருத்துறை மற்றது அப்படியே தெல்லிப்பளை இதெல்லாம் எல்லாம் எங்களோட சங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் சங்கம் ஆட்டோ இயங்குறது. அப்போ அண்மையில் கூட நாங்கள் நேரடியாக பிட்மி ஓனரு கூட நேரடியாக நாங்கள் சங்கத்தில் அழைச்சி கூட இப்படி நீங்கள் ஒரு ரேட்டை கூட நாங்கள் ஒரு ஒற்றுமைக்குள்ளே வந்து ஒரு ரேட்டை சரியான இதுக்கு கொண்டு வாங்கோ என்றால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்லி கூட காய்ச்சி கூட அவர் அது சம்மந்தமாக எங்களை ஒரு ரேட்டை ஒன்றும் கூட்டுற மாதிரியும் இல்லை. இன்னும் தொழிலாளிகளை நாங்கள் வந்து சங்கம் இது 37 வருஷமாக எனக்கு நோமலாக தெரியும். ஆனால் நாங்கள் 2 வரையும் வெளியில் ஒருத்தரோடையும் ஒரு பிரச்சனைக்கும் போகிறே இல்லைன்னா இது எங்களோட தொழிலாளிகள ஒரு கவனத்துக்காகத்தான் இந்த நிர்வாகம் நாங்கள் சரியாக செயல்படணுன்றதுக்காக எங்களோட நிர்வாகத்திலேயும் எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அண்மையில் கூட எனக்கு ஒரு 4-5 பேர் வந்து அவன் பூவர் ஓடுறாக்களே வந்து நேரடியாக என்ன மாதிரின்னு நான் சும்மா கதைச்ச இடத்துல நாங்கள் இப்போ எங்களோட கொட்டடின்ற இடத்துக்கு நோமெல்லாம் நாங்கள் 200 ரூபாய்க்கு போவோமா இருந்தால் அவர் 120 ரூபாயை சனத்திட்ட வாங்குற மாதிரி ஒரு போர்வையில் அப்புறம் அவன் அந்த அக்கௌண்ட்டுக்கு 100 ரூபா போடுற மாதிரி என்ற மக்கள் நினைக்கிறேன். மக்களை நாங்கள் 2 வரையும் குறை சொல்லவும் இல்லை, அவைக்கு எந்த சிரமம் கொடுக்கவும் நாங்கள் இணைக்க இல்லை. ஏனெண்டா அவை வந்து எங்கே குறைய இருக்கிறது மக்கள்ன்றது இப்போ ஆட்டோன்றது இல்லை, எங்கள் கடையாக இருந்தானே ஒரு உடுப்பு கடையாக இருந்தானே இங்கே விலை உரைகிற இடத்துக்கு கட்டாயமாக போய் வாங்குறது அவைன்ற இயற்கை. அப்போ அதால் நாங்கள் அவைன்ற பக்கத்துக்கு நாங்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்க வரே இல்லை. நாங்கள் நீங்கள் எங்களை வந்து இந்த ஆட்டோ சங்கம் வந்து நாங்கள் பெட்ரோல் இல்லாத காலத்தில் எல்லாருக்கும் தெரியும் டின்னரில் விட்டு மற்ற அந்த மரத்துக்கு அடிக்கிற சொலிக்கன முறுதெல்லாம் அடித்து மக்களை கொண்டு சேவையில் விட்டால் தான் இந்த ஆட்டோ சங்கம். எங்களுக்கு இப்போ என்னென்னா இது நாங்கள் இது வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக இந்த போட்டி கொடுக்க இணைக்கவும் இல்லை. எங்களை கொஞ்சம் இந்த தொழிலாளிகளை கொண்டு இப்போவே முக்கால்வாசி நான் இப்போ வந்து 4-5 மாதம் ஆகிட்டு எங்களோட தொழிலாளிகள் இப்போ 4 மாதத்துக்குள்ளே சரியான ஒரு பின்னடைவை சந்திச்சிட்டோம்ன்றது எனக்கு வடிவாக தெரியும். அதால் நான் கூட எங்களோட சங்கத்திலேருந்து யாருக்குமே எங்களோட தொழிலாளிகளுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்குறதோ ஒரு சந்தா கட்டுறதுக்கு கூட எனக்கு ஒரு மனசு இல்லை. இதை சொல்லி கட்ட பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. மற்ற நாளாந்தம் நீங்கள் நார்மலாக ஒரு ஆட்டோ ஒரு கராச்சியில் கொண்டே ஒரு வாகனத்தை விட்டுட்டு போவீங்களா இருந்தால் பொக்கெட்டில் ஒரு கடைசி 7,000-8,000 இல்லாமல் அந்த வாகனத்தை செய்து கொண்டு வழியில் எடுக்க இல்லாத ஒரு நிலைமைக்கு எங்களோட ஆட்டோக்கார இதாண்டினேன். இதுக்காக வெளியில் இருக்கிறவைக்கு ஒரு சுகமான வழி என்னென்னா இவை ரேட்டை குறைச்சி ஓடினோம் என்ற ஒரு காரணத்தை வச்சு ஓடினோம். இவை என்ன செய்யணும்ன்றது ஒருத்தருக்கும் படியாக மக்கள் இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரையில். நாங்கள் இன்றைக்கு கூட இந்த பெட்ரோல் விலையாக கேட்க கூட பேர் எங்களோட இதில் நான் எங்களோட தரிப்பிடங்களே நான் நேரடியாக பார்த்த சம்பவம் இவன் ஃபிட்மிக்கும் அடிக்க வரையில்லை, பூவருக்கும் அடிக்க வரையில்லை. ஆனால் எங்களோட தொழிலாளிகள் ஒன்றும் சினக்கே இல்லை. நாங்கள் அப்படி இருந்தும் ஒரு தொழிலாளி கூட சினக்காமல் பயணிகளை கொண்டே அந்தந்த இடங்களில் இறக்கினதான் உண்மை. ஆனால் அண்டு கூட நாங்கள் என்னச்சா பெட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் திருப்பி டின்னர்லையாவது இந்த ஆட்டோ சேவை நடந்து கொண்டு தான் இருக்கும். அண்மையில் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் மண்ணெண்ணெயில் கூட இந்த பெட்ரோல் சின்ன சூப்பிக்கான் வச்சு ஓடின சரித்திரம் இந்த ஆட்டோ சங்கத்தில் இருக்குது. இவை இப்போ வாரவே என்னென்னா 10 லட்சத்தை கட்டினோம், புது ஆட்டோ எடுக்கணும், பிட்மியை பதினோம், அதில் என்ன லாப நட்டம் எனக்கு தெரியலை. நாங்களும் வாகனம் இப்போ நான் நோமலாக 32-33 வருஷம் இந்த தொழில் செய்கிறேன், இதே தொழிலை என்று சொல்லிக்கொண்டு என்னென்னா எங்களை கொஞ்சம் நான் திரும்பவும் எங்களுக்கு வந்து இப்போ நான் எல்லார்டையும் வந்து நாங்கள் ஒரு தாழ்மையாக கேட்குறோம். என்னென்னா எங்களை கொஞ்சம் நீங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு வேறு உதவி செய்ய தேவையில்லை. இல்லை அவை விட்மிக்காரரா இல்லை பூவரா நீங்கள் எங்களை கூப்பிட்டு ஒரு ரேட்டை ஒரு சமமான நிலைக்கு செய்து தர சொல்லி தான் நாங்கள் எல்லா நிறுவனத்திட்டையும் நாங்கள் கேட்குறதா இப்போ முடிவு எடுத்து இருக்கிறோம். இந்த ஆட்டோ சங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் மக்களுக்கு சேவைகளை கொடுக்க வேண்டும், இந்த இக்கட்டான சூழல்லையும் மக்களுக்கான துரித சேவையை கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு இயங்கி கொண்டிருக்கீங்க. இந்த நெருக்கடி காலத்தில் உங்களுக்கு இந்த விலை பிரச்சனை ஒன்று இருக்கிறது, ஆட்டோக்கான அந்த சேவையை செய்வதற்கான கட்டண பிரச்சனை இருக்கிறது. இது தொடர்பாக எப்படியான அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, எப்படியான பதில்களை அவர்கள் தந்திருந்தாங்க? நாங்கள் கச்சேரியிலையும் போய் கதைச்சு நாங்கள்
கச்சேரியிலையும் போய் கதைக்கல அவையால் ஒரு கதனம் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் அவைக்கு கட்டும் தானே உங்களுக்கு கட்டதில்லையான்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு சாரதி இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்யக்குள்ள தான் அவைக்கு அந்த தாக்கம் புரியும். இப்போ இந்த ஒரு உடுப்பு கடைன்னு சொன்னால் உடுப்பு கடைக்காரர் வந்து அந்த தொழில் செய்யக்கலான்னு அவருக்கு அதுக்கால ஒரு பிரச்சனை ஒன்று வருகுது. அப்போ இதை இப்படித்தான் வர வேணும் கொள்ள வேணும்னு சொல்லி தெரியும். இப்போ அந்த இதுக்குள்ள இல்லாத ஆக்களுக்கு வெளியில இருந்து பார்க்கல இவையல் பிள்ளையாக நடக்கணும்னு தான் தெரியும். ஆனால் உண்மையிலே எங்களோட சாரதிகளோட ஒன்றாயிருந்து இரவு பகல் நித்திரை முழிச்சு இந்த தொழில் செய்கிறதுக்கு அருகில் நிற்கிறவைக்கு தான் அந்த எங்களுடைய சாரதிகளோட பிரச்சனை தெரியும். இப்போ நாங்கள் கச்சேரியிலையும் போய் கதைச்சு நாங்கள் மாநகர சபையிலையும் போய் கதைச்சு நாங்கள் இப்போ எங்களுக்குரிய இதுகளை பெற்றுத்தரக்கூடிய மாதிரி யாரும் அதில் இல்லை. சில உண்மையில் சில சந்தர்ப்பங்கள் நடக்கலாம்ப்பா. இரவில் நித்திரை முழிச்சு ஓடுறவர் இப்போ 50 ரூபா போகிற இடத்துல ஒரு 20 ரூபா கூட கேட்கலாம். இப்போ அதில் ஒன்றும் இல்லை, என்னடா நித்திரை முழிச்சு நிற்கிறான் அதுக்காக ஏதாவது இறங்கணும்னு சொல்லி கேட்க அதை வச்சுக்கொண்டே சில அரசு அதிகாரிகள் தான் இதை குழப்பி செய்து கொண்டு இருந்தவ. அப்போ இவை குழப்பிங்கன்னா இப்போ இந்த ஊபர் மாதிரியே இல்லை பிக்மி கொண்டு வந்துட்டால் தங்களுக்கு நல்லமன்று சொல்லினமே இல்லையா. இப்போ இவ்வளோ இப்போ எங்கள்கிட்ட இன்றைக்கு எங்களோட சங்கத்தில் இன்றைக்கு 40 வருஷத்துக்கு மேலாக இந்த சங்கம் இயங்கி கொண்டு இருக்குது. 2000க்கும் மேற்பட்ட சாதிகளை நாங்கள் நினச்சி எங்களுக்கு கிளைச்சங்கங்கள் இருக்குது. அச்சுவேலியில் ஒரு கிளைச்சங்கம் இருக்குது, தெல்லிப்பளையில் ஒன்று இருக்குது, சுண்ணாத்தில் இருக்குது, சங்கானையில் இருக்குது, மானிப்பாயில் இருக்குது, நைனாதீவில் இருக்குது. இப்படி எங்களுக்கு பல கிளைச்சங்கங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இதை கட்டுப்படுத்தி இதை வச்சிருந்து கொண்டும் சில இடங்களில் நாங்கள் தூர இடங்களில் எல்லோரும் கட்டுப்படுத்தாது தானே, அதுக்காக ஒரு கிளைச்சங்கங்களை உருவாக்கி அவைக்கு ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து அவையண்ட ஏரியாவை பிரித்து கொடுத்து நீங்களே உங்களை இதெல்லாம் கூடிய மாதிரி நாங்கள் செய்து கொண்டு வரோம். அப்படித்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இதை புரிஞ்சு கொள்ளாதவர்கள் தான் இதுக்குள்ள ஒரு இப்படி கொண்டு வருவோம்னு சொல்லி தனிநபர், அதாவது வந்து பிக்மியோ ஊவரோன்ற ஒரு முதலாளி வர்க்கத்தில் உள்ளவர், அந்த முதலாளி வர்க்கத்தில் உள்ளவருக்கு ஒரு தொழிலை கொடுக்கணுமே ஒழிய கீழே உள்ள அந்த பாமர மக்கள் இந்த காலங்காலமாக சேவை செய்த ஆட்டோக்காரருக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய மாதிரி ஒரு தரம் இல்லை. இன்றைக்கு யுத்த காலங்களில் கூட எங்களோட சாரதிகள் அளப்பரிய சாதனைகளை செய்தவையால். என்னென்று சொன்னால் ஒரு ஊரடங்கு நேரத்தில் ஒரு முச்சக்கர வண்டி வெளியில் வரையலாது, லைட் போட்டு வரையலாது. அப்போ லைட்டுகளும் இல்லை முச்சக்கர வண்டிகளில். அப்போ லாம்பை பிடிச்சி தான் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு வர வேணுமென்று சொன்னால் லாம்பு பிடிச்சி கொண்டு தான் முன்னுக்கு லாம்பு பிடிச்சி கொண்டு வரத்தான் ஏலாத ஆக்களை கொண்டு வந்தது, இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து விட்டது. ஆனால் நீங்களும் அறிஞ்சிருப்பீர்கள் சில சம்பவங்களில் ஆட்டோக்குள்ளேயே பிரசவங்கள் நடந்திருக்குது அந்த காலங்களில். அப்படி தொழில் செய்த ஆக்கள் எங்களுடைய சாரதிகள். இப்போ இன்றைக்கு அந்த மக்கள் அவர்களை மறந்து புதுசாக 20 லட்சம் 30 லட்சத்துக்கு வாகனம் எடுத்துக்கொண்டு வந்துட்டினோம்ன்ற உடனே அவைகளை தூக்கி வச்சுக்கொண்டு நிற்கணுமே ஒழியா காலங்காலமாக தங்களுக்கு சேவை செய்ததை மறந்துருக்கணும். இப்போ நாங்கள் அதை குற்றமாக நாங்கள் கருத இல்லை. உண்மையிலே இன்றைக்கும் எங்களுடைய சாரதியில் வந்து பாருங்கோ 15 டேஷ் ஆட்டோ கூட வச்சிருக்கணும். அந்த காலத்தில் வச்சிருந்த ஆட்டோ கூட இன்றைக்கும் வச்சிருக்கணும். அப்போ அதை வச்சு தான் தங்களோட குடும்ப சுமைகளை பார்த்து கொண்டு இருக்கணும். இப்படியான இதுகளை ஒருத்தரும் கருத்தில் எடுக்காமல் புதுசாக வர்ற ஒரு கம்பெனிக்கு தனிநபர் கம்பெனி ஒன்றுக்கு உழைப்பு மூலதனங்களை ஈட்டி கொடுக்கணுமே ஒழிய எங்களுடைய சாரதிகளை யாரும் திரும்பி பார்க்குறதில்ல. தயவு செய்து யாரெண்டாலும் இதை பார்க்குறாங்கள் எங்களோட சாரதிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதிரி செய்து அந்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே ஒரு நிறுவனம் புதிய ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் அந்தந்த பிரதேச சபைகள் முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும். அதை தாண்டி மாவட்ட ரீதியிலாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சங்கம் குறிப்பாக 40 வருஷம் இயங்குது என்று சொன்னால் அந்த சங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு அல்லது அந்த சங்கத்தினுடைய பேச்சுவார்த்தைகளோடு தான் இப்படியான நிறுவனங்கள் உள்ளுக்க வரும்போதே கொண்டு வர வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அல்லது அரசியல் தலைமையின் கீழ் வருகை தந்த என்ற விஷயத்தையும் நாங்கள் மக்கள் மத்தியில் பேசும்போது அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிறுவனங்களுடைய யாழ்ப்பாண வருகை என்பது வந்துவிட்டது. ஆனால் இதற்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்? இந்த சங்கத்திலே பதிவிலே இருக்கக்கூடிய சாரதிகளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டும்? அதாவது ஒரு விலை கட்டுப்பாடு, இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நாங்களும் அதே விலைக்கு ஓட தயாராக இருக்கிறோம், ஆனால் அவர்களும் அதே விலைக்கு ஓட வேண்டும். இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக
இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயவு செய்து இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இங்கே பதிவு செய்து ஓடப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டுக்கோப்பான சங்கமாக கிட்டத்தட்ட 40 வருட காலம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சங்கத்தை, அவர்களுடைய சொல்லை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது அரசு அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், மீட்டர் பூட்டி நாங்கள் ஆட்டோ ஓட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஓட தயாராக இருக்கிறோம். அப்படியான செயற்பாடுகள் கூட அண்மை காலமாக இடம்பெற்றது. அதுவும் பிறகு இந்த விடயங்களுக்காக கைவிடப்பட்ட நிலையில் தான் இப்போது இருக்கிறது. அப்போ அப்படியான விடயத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு என்று சொல்லி விலை நிர்ணயம் செய்யுங்கள், அதே விலையை அவர்களும் ஓட வேண்டும், அவர்களுக்கு மக்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதிலே மக்கள் பயணம் செய்யட்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த ஆட்டோ சங்கம் 40 வருடம் கடந்து வந்திருக்கிறது. 40 வருடத்திலே நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கும். பயனாளிகள் ஆட்டோவிலே துளைத்த விடயங்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், இப்படியான பல விஷயங்கள் நீங்கள் ஒரு சங்கம் என்ற ரீதியிலே மீட்டுக் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் இப்போது புதிதாக முளைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படியான செயற்பாடுகள் செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை. குறிப்பாக இந்த விடயம், அதாவது இந்த பெண்கள் பிக்மியை போது போடுகிறார்கள், அது ஊபரை போடுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் பெண்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து இரவு நேரங்களில் உரையாடுவதோ அல்லது தேவையில்லாத குறுஞ்செய்திகளை அனுப்புவதோ இப்படியான சம்பவங்களும் யாழ்ப்பாணத்திலே ஆங்காங்கே இப்போது பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போடுங்க என்று சொல்லுவேணும், அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. அப்போ அப்படியான தன்மைகளை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்டோ சங்கம் இப்படியான பிரச்சனைகள்லாம் என்னென்ன எதிர்கொண்டது என்ற விடயத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். எங்களுடைய சங்கத்தில் இப்படியான ஒரு முறைப்பாடு ஒன்று வருமாயிருந்தால் நாங்கள் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ எங்களுக்கு எல்லாட்ட பதிவும் பேர் புத்தகத்தில் சொன்னால் எல்லாட்ட பதிவும் ஒரு புத்தகத்தில் இருக்குது. இப்போ இன்னும் இலக்கமுடைய முச்சக்கர வண்டி சாரதி இப்படி ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் உடனடியாக இந்த எங்களோட சங்கத்தில் உள்ள புத்தகத்தை நாங்கள் பார்த்து இந்த சங்கம் இன்ன இடத்துல நிற்கிது, இந்த இடத்துல வச்சு ஓடுறவர் அவர் எங்களுக்குரிய சாரதியாக இருந்தால் அவரை நாங்கள் அழைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு மக்களையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை நடந்தான்னு சொல்லி இதுக்குரிய தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். உதாரணமாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் ஒரு ஃபாதர் ஒரு ஆள் வெளிநாட்டிலேருந்து வந்தவர். அப்போ எங்களுடைய சாரதி ஒரு ஆள், ஒரு வயது போன ஐயா தான், அவர் பட்டுக்கோட்டையில் இருக்கிறவர். அவரை ஹயர் பண்ணி கொண்டு போய் டில்கோ ஹோட்டலில் இறங்கினவர். டில்கோ ஹோட்டலில் இறங்கின அப்புறம் அவர் சொன்னார், எல்லாம் எடுத்தாச்சா ஐயா, சரிதான ஐயா ஓமன்னு சொல்ல அவருக்குரிய வாடகை பணத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் வீட்டை போட்டார். பொழுதுபட்ட நேரம் விடிய ஒழும்பி அவர் ஆட்டோவை பார்க்கல ஒரு பை ஒன்று இருக்குது. பையை எடுத்து பார்த்தால் ஒரு தொகை பணமும் காசோலைகள், கடவுச்சீட்டுகள், அவற்றை விசா இதுகளெல்லாம் இருந்தது. உடனடியாக அவர் இங்கே எங்களுடைய சங்கத்துக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது, ஆர்டின்னு தெரியல, என்ன பிடிச்சி கொண்டு போனேன் உண்டு. அதுக்கிடையில் உரிய சம்மந்தப்பட்டவரும் போலீஸில் முறைப்பாடுகளை செய்து இப்படி இன்னிடத்துலாம் பிடிச்சினான்னு சொல்லி அவர் விடிய வந்தோடனே உடனடியாக அவரை கூப்பிட்டு இங்கே வச்சு நாங்கள் படம் எடுத்து, ஃபோனில் படம் எடுத்து அந்த பாதிரியார்கிட்ட கையில் விளாத்தையும் ஒப்படைச்சினாங்க. ஒப்படைக்கல அவரும் ஒரு நல்ல மனுஷன். அப்போ அவர் அந்த சாரதைக்கு உடனடியாக 25,000 ரூபா பணமும் கொடுத்துட்டு போனவர். இப்போ வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் இது எங்களுடைய கடமை, நாங்கள் எதை துளைச்சதை உங்கள்கிட்ட தான் தர வேணுமென்னு சொல்ல, இல்லை இது வேறு யார்ட்டும் இருந்து போயிருந்தால் இந்த பணம் எங்களுக்கு வந்திருக்காது, என்னுடைய ஆவணங்களும் தொலைக்கப்பட்டிருக்கும், ஆனபடியால் நீங்கள் இதை தந்த நாடி இதையாவது வையுங்கன்னு சொல்லி அவருக்கு 25,000 பணமும் கொடுத்துட்டு போனவர். அதே நேரம் சிலர் தொலைபேசிகளை எங்களுடைய ஆட்டோக்களை வச்சுட்டாலும் அது இங்கே வரும், ஆரண்டாலும் எடுத்து இங்கே கொண்டறிவினோம். இங்கே கொண்டு வந்த உடனே நாங்கள் அலமாரியில் பூட்டி வச்சுட்டு அவர் தர்றவர்கிட்டையும் கடிதம் எழுதி போட்டு உரியவர் வந்து தன்னுடைய ஆதாரத்தை காட்டி அதை பெற்றுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி நாங்கள் செய்து நாங்கள் பத்திரிகையிலும் அந்த விளம்பரங்கள் வந்திருக்குது. எப்படியான அதிகாரிகளோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய எதிர்ப்புகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அன்றைக்கு கூட இப்போ ஒரு 2 கிழமை 3 கிழமைக்கு முதல் எங்களோட நிர்வாகம் ஊடாக போய் எங்களோட இளங்குமரன் சாரை சந்தித்து, பாராளுமன்ற உறுப்பினர் அவரை சந்தித்து அவரோடையும் இது சம்மந்தமாக காய்ச்சிருக்கிறோம். அவர் சொன்னார், எங்களை நாங்கள் கட்டாயமாக நான் இது ஒரு ஒழுங்குக்கு கொண்டு போய் எங்களை மாதம் தான் கச்சேரிக்குள்ளே இதை கூட்டத்துக்கு கொண்டு போய் நான் உங்களுக்கு ஒரு வழி செய்து தருவேன்ட்டு எங்களோட நிர்வாகம் ஊடாக போய் அன்றைக்கும் அவரோட சந்தித்து காய்ச்சிருக்கிறோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் இன்று வரையும் நாங்கள் எந்த ஒரு
எங்களுக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தாலும் நாங்கள் உடனடியாகவே போயிடுவோம். டக்குன்னு நிர்வாகமாக உடனடியாக நாங்கள் இல்லாட்டியும் உபதலைவர் ஊடாக அந்த அவைக்கு நாங்கள் எவ்வளோ மதிப்பு அளித்து உடனடியாக போகிற மாதிரி எங்களோட தொழிலாளிகள்ன்ற பிரச்சனை இப்படி போகிறது. இப்போ நாம் வந்து 4 மாதத்தில் கூட ஒரு அரசாங்க அதிபரோ ஆரோ ஒருத்தர் கூட கூப்பிட்டு இது சம்மந்தமாக விஜயராஜா இங்கே என்ன நடக்குதுன்றது இன்று வரையும் இந்த 4 மாதத்துலேயே ஒருத்தர் கூட எங்களை கூப்பிட்டு இன்னும் இதை அறிவு இதுக்கு ஒரு வழி செய்து தாரேன்னு சொல்லல. ஆனால் இளங்குமரன் அவர் எங்களோட அமைச்சராக இருக்கிற அவர் வந்து 2-3 விஷயத்தில் எங்களுக்கு நல்ல உதவிகள் செய்து தந்திருக்கிறார். அது சம்மந்தமாக நாங்கள் தலைவரான இந்த புது நிர்வாகம் பாரம் எடுத்த உடனே இந்த மலைய மக்களுக்கு உடனடியாக எங்களோட தொழிலாளிகள் அண்டண்டாடு இந்த 100-50 சேர்த்து தந்த சந்தா காசுகள் அதுகளை வச்சு நாங்கள் 5 லட்சம் ரூபா ஒரு தொகையாகவும் நுவரெலியா மக்களுக்கு நாங்கள் கையளிச்சிருக்கிறோம். அப்போ எங்களோட இது வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டாக நாங்கள் இந்த 5 லட்சத்தை பெரிய ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்துருப்போம். இது கூட எங்களோட நிர்வாகத்தில் பொதுச்ச வேண்டிய அனுமதியோடு தான் இந்த 5 லட்சத்தை இந்த நுவரெலியா மக்களுக்கு நான் எங்களோட நிவாரணமாக போய் சேரட்டும் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுத்த எங்களுக்கு கூட இப்படி செய்த எங்களுக்கு கூட ஒரு இந்த 4 மாதத்தில் கூட அரசாங்க அதிபரோ இல்லாட்டி மாநகர மேயரோ ஒருத்தர் கூப்பிட்டு இப்படி ஒரு நிறுவனம் வந்து நிற்கிது பூவார் விட்மி இதுக்கு என்ன செய்யலாம்னு இன்று வேற உடங்களை இந்த நிர்வாகத்தை அழைச்சி ஒரு தரம் இது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் கூட இன்னும் ஒரு அழைப்பு கடிதமும் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் நாங்கள் வந்து அரசாங்க அதிபர் வர சொன்னால் நாங்கள் எவ்வளோ பெரிய தூரங்களில் நின்றாலும் உடனடியாக டெலிஃபோன் அமைப்பில் கூப்பிட்டு உடனடியாக அவைக்கு அந்த மதிப்பை கொடுக்குறாரு. ஆனால் அது சம்மந்தமாக இந்த போலீஸ் இதில் வந்து எங்களுக்கு ரவிக்கோ போலீஸால் எந்த இடைஞ்சலும் இல்லை. அவை வந்து எங்களுக்கு எந்தெந்த ஒரு பிரச்சனை இடங்களையும் நாங்கள் ஒரு தலைவரை நிர்வாகம்ன்ட்டு எங்களுக்கு ஒரு தனி மதிப்பு தந்து இந்தந்த பிரச்சனைகளை நாங்களே தலைவர் 2 போனால் நிர்வாகம் போனால் அந்த ஒரு மதிப்பு தந்து அந்த ஒழுங்குகள் செய்து தருகிறோம். இதில் வந்து அரசாங்க அதிபர் வந்து நான் குறை சொல்கிறதுக்காக இல்லை, அவர் வந்து என்னென்று பார்க்குறாரோ தெரியல. எங்களோட ஆட்டோக்காரரை அவை சொல்லி தான் நான் எந்த ஒரு தலைமையில் நான் இப்போ 3 வருஷத்துக்கு முதல் தலைவராக இருக்கேக்க மீட்டர் பூட்டாமல் எந்த ஒரு நான் நேரடியாக இந்த நிர்வாகத்தோடு இறங்கி மக்களை இந்த தொழிலாளிகளை சரியான ஒரு சிரமத்துக்கு தள்ளி பட்டி போடணும் மீட்டர் கட்டாயமாக பூட்டணும்னு சொல்லி ஒரு 45,000-50,000 காசளவில் அண்டண்டாடு செலவழித்து தான் தரிப்பிடங்களில் ஆட்டோ நிற்பாட்ட சொன்னது வேண்ட கட்டாயம் இதை செய்யணுமெண்டு. அவன் இந்த பூவார் விட்மி வந்தோடனே நீங்கள் பூட்டினீங்களா இது இயங்குதாண்டு இன்று வரையும் நான் வந்து 4 மாதத்துக்கும் ஒருத்தர் கூட நான் எங்களை கூப்பிட்டு எனக்கு சரியான ஒரு மன வருத்தமும் ஒரு கவலையும் என்னண்டா இந்த பஸ் அங்கம் எல்லாம் இருக்குது. அச்சுவேலியில் 10 ரூட்டுண்டா 10 ரூட் தான் ஓடணும். இது யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு வந்து நீங்கள் எல்லா இடத்து மக்களையும் நான் அந்த மக்களை புரிச்சு சொல்ல வர இல்லை. இந்த வேறு இடத்துல இருக்கிற எல்லாரும் தொழிலாளிகள் ஆட்டோ வச்சுக்கிறவங்க எல்லாரும் மண்டண்டாட அவங்களுக்குன்ற ஒரு பிரத சேவை இருக்குது, மாநகர சேவை இருக்குது, அவைக்குன்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அவைக்கு வந்து இப்போ விட்மி என்று பதிஞ்சு விட்டு இருக்கு என்னென்னா அவைக்கு யாழ்ப்பாணத்து இந்த நடைமுறை தெரியாது. இப்போ அவங்க வந்து எங்களோட நிர்வாகமோ தலைவரோட கோவிக்கிறாங்களே என்னென்னா நாங்கள் எங்களோட சட்டத்தை சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பயசு குறைஞ்சபடிகளுக்கு எங்களில் ஒரு கோபமும் ஒரு பகையும் இருக்குது. அதை அந்த பகைகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த அரசாங்க அதிபரும் இந்த பூவர் ஓனரும் தான் இதுக்கு இந்த சரியான ரேட்டை கொடுத்து அவங்களுக்கு இப்படித்தானு சொல்லிவிட்டால் தான் அது ஒரு சுகமான இதுக்கு போகும். இல்லாட்டி இது நாளாந்தம் நாங்கள் வந்து தானுங்க முதல் ஆரம்பத்தில் ஒரே டவுனில் உங்களுக்கு தெரியும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் வந்து விட்மி ஓனர் எங்கள் அன்றைக்கு அண்மையில எல்லாம் ஒரு சின்ன எங்களோட தரிப்பிடத்தில் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனை என்னென்னா எங்களோட ஒரு வளமை அவர் நான் நினைக்க ஒரு 25 வருஷம் இங்கே தொழில் செய்தவர். அவர் வந்து விட்மியை போட்டுட்டு நின்று அதில் நிற்க வேண்டாம்னு சொன்னதுக்காக அவரை கயர் 2 கூட்டிக் கொண்டே கயர் 2 கடத்தி கொண்டு போய் அவரை கொண்டே கழுத்துல எல்லாம் பிடிச்சி அவருக்கு அண்டு ஃபுல்லாக அவர் அந்த சரியான இதில் இல்லை. உடனடியாக அதுக்கும் இளங்குமரன் சாருக்கு உடனே நாங்கள் தெரியப்படுத்தி உடனே எச்ஓ போலீஸுக்கு தெரியப்படுத்தி அவர் உடனே அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறவன்னு சொல்ல கிடையில நான் உடனடியாக வேறு ஆக்களோட தொடர்பு கொண்டு ஆக்கள் உடனே இங்கே வந்து தாங்கள் செய்த புள்ளையண்டு அவர் அண்டையோட இந்த விட்மியை கட் பண்ணிகிட்டே போயிட்டார். அப்போ இதை நீங்கள் எங்களை வந்து உண்மையாக எங்களை நான் இப்போ வந்து 4 மாதம் சரியான எனக்கு மனசுக்கு கவலை எங்களை வந்து ஒருதர் 2 தான் நீங்கள் கூட வந்திருக்கிறீங்க. எங்களை இந்த 4 மாதத்தில் ஒருதர் கூட வந்து இந்த சங்கம் இது அண்மையில் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்களோட முகமாலையில் ஒரு பொடியன் இந்த பெரியாஸ்பத்திரியில் ஹயர் கொண்டு போனவருங்க போன இடத்துல அப்படியே சுட்டு எங்கள்கிட்ட அந்த ஹயர் கொண்டு போனவரை சுட்டு கொண்டு போய் அப்படியே அந்த பொஞ்சாதையும் பிள்ளையும் அந்த முகமாலை ரயில் ரோட் கரையிலே சரி அப்படி தொழில் செய்த காலத்தில் கூட அந்த அவர் செத்துட்டாருன்னா அந்த தொழிலை விடவே இல்லை. அந்த கேவியோ டைம் அவர்கிட்ட தமையன் சொந்த தமையன் அவர் செத்த ஒரு சொந்த தமையன் என்ற வீட்டை ஆட்டோ நிற்கிது இந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டில் வந்து
கேவியோ டைமில் பஸ்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. சனம் போயிடாது. என்ன முன்னுக்கு விட்டுட்டு பின்னால் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் கொண்டு போய் பயணிகளை இறக்கினதை எல்லோரும் இப்போ மறந்துட்டினோம். எங்கட கஷ்டத்தை இவை நினைச்சிட்டினோம். இப்போ இந்த வெளிநாட்டுக்காரரே நான் கட்டாயம் ஒரு கதை சொல்லணும். என்னென்னா எல்லோரும் இங்கே இருந்து தான் போனவை. அவை வந்து எப்படி பார்க்கணுமெண்டா அங்கே அவைக்கு அப்படி நடைமுறை எல்லாம் இல்லை. இணைச்ச மாதிரி எல்லாம் அங்கேயும் சரியான ரூல்ஸ் இருக்குது. வெளிநாட்டிலேயும் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரூல்ஸுகள் வடிவாக தெரியும். அவை இங்கே வந்தோன்னே ஒரு சின்ன காய்ச்சட்டையும் போட்டுக்கொண்டு அவைக்கு இந்த வசதி என்னன்றது தான் பார்க்குறேன். எல்லோரும் இங்கே இருந்து தான் போனாக்கள். இங்கத்தே மக்களையும் பார்க்கணும். அங்கேருந்து வர்றதை விட இங்கத்தே மக்கள் எப்படி பாதுகாப்பாக தங்களை கொண்டு போய் விடுறாங்கன்றதையும் பார்க்கணும். அவை என்ன செய்யணும், இங்கே கடும் பிரச்சனைகள் போகுதுங்க. ஒரு ஹோட்டல் வழி இப்போ எங்கள்ட தரிப்பிடங்களில் ஒரு ஆள் புள்ளையாக போகிறார், ஒரு ஆள் புள்ளையாக ஒரு இடத்த போகிறேன்டா கட்டாயம் எங்கட பார்க்கல எல்லா இடம் தெரிஞ்சுது. இவை வந்து அங்கங்கே இருந்து அடித்தா அவைக்கு தெரியாத இடங்களில் ஆட்டோ கொண்டே விட்டுட்டு போயிடும். அதுக்காக நான் சொல்கிறேன் என்னென்னா, நாங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ஒரு கவனத்துக்கு கொண்டு போங்க. போராட்ட கால வரலாறுகளில் இந்த ஆட்டோ சேவை என்பது இப்படியான ஆட்டோ சங்கங்களுடைய மிகப்பெரிய அளவிலான சேவையை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே வழங்கி வந்தது. அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கின்ற விடயம், இந்த விலை கட்டுப்பாடுகளை எங்களுக்கு தருகின்றது போல மற்றவர்களுக்கும் தாருங்கள், அல்லது மற்றவர்களுக்கு தருகின்றது போல எங்களுக்கும் தாருங்கள் என்பதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது சீர் செய்யப்படாவிட்டால், சமன் செய்யப்படாவிட்டால் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே இது ஒரு பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கும். குறிப்பாக இங்கே ஆட்டோ சாரதிகளாக இந்த கிளையிலே சங்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறவர்களும் இங்கே வாழக்கூடிய தமிழர்கள் தான். அதே நேரத்தில் பிக்மியோ அல்லது ஊபரோ ஓடக்கூடியவர்களும் இங்கே வாழுகின்ற இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த தமிழர்கள் தான். அப்போ அவர்களுக்கிடையிலே முரண்பாடுகளை தொடர்ச்சியாக இப்படியான நிறுவனங்களுடைய விலை தள்ளுபடிகள் என்பது இவர்களுக்கு இடையிலான முருகல்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும். இவர்களுக்கான ஒரு தீர்வையோ அல்லது இவர்களுக்கான ஒரு முடிவையோ ஈட்டி கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யும். உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.